ரெட் நூல் விருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓ வாவ். பாலைவனத்துக்குள்ளே பசுமையான நினைவுகள் அந்த மாதிரி அதான் சொல்லுவியே பார்த்தா. கேப்ஷனா ஹாப்பி அயலான். தேங்க்யூ பா. பிரியாணி தான் கேட்டிருந்தோம். அப்புறம் ஒரு வட்டம் எல்லாரும் சாப்பிட முடியாத ஒரே காரணம். ஓஹோ, சமூக அக்கறை நிறைந்த ஒரு ஆளுங்க. சின்னதா ஒரு மான்குட்டி கேட்டோம். ஆனா மான்குட்டி வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்மளே போய் நீ என்ன கேட்டன்றதுல நாங்க கேட்கல, என்ன இருக்கு எனக்கே தெரியும், அதை மட்டும் சொல்லு. முழு ஆட்டு மந்தி பிரியாணி சாப்பிடுமா? ஆமா, நானும் காலைல என்ன புரியல, இறங்க முடியாது, கொஞ்சம் டீசெண்டா மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா கேமராலாம் ஓடுது இல்லையா, அப்புறம் எப்படி எடுத்துக்கங்க. பாயசத்துல போட்டெல்லாம் போட்டு இதுதான் மந்தி பிரியாணி. பாலைவனத்துல எப்படி இப்படி சிலுன்னு காத்துறீங்க? அது வந்து நல்ல மனம் கொண்டு ஒரு 4 பேர் சாப்பிடும்போது அந்த இயற்கை அப்படி இயற்கையே அப்படி கொடுத்துருங்கிறீங்க. இப்போ மனசுலாம் சேர்ந்துக்கிட்டு இங்கிருந்து இந்தியா போனோம் அப்படின்னா அப்படியே கிளிச்சில் போயிடலாமா? Red Note presents Isle Natil Island. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Supported by Anuj Trails. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ட்ரெயில்ஸ். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizen கோயம்புத்தூர். Co-sponsor i5 Housing and Properties. உங்கள் கனவு நிலம் எங்களிடத்தில், தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Double X Paint, பேர் சொல்லும் பெயிண்ட் Triple X Paint மற்றும் KLM Digilexmi Smart Way to Invest Gold. போலாமா? போலாம். சாப்பாடு கண்ணாடி போட்டு மேட்ச் பண்ணி திருப்பூர் இறக்கத்துல கம் டு துபாய். துபாய் தான் சாப்பாடு கேட்டது ஒரு குத்தமா. ஏற்றத்தில் இறக்கத்துலையும் கொண்டு போறாங்க. அரேபிய பிரியாணிக்கு பக்கத்துல நம்ம ஊர் பிரியாணியும் வருது. நம்ம ஊர்ல மந்தி பிரியாணின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சாப்பிட்டுருப்போம். அரேபியால நம்ம ஊர் பிரியாணி எப்படி செஞ்சிருக்காங்கிறதையும் பார்த்துக்கலாம். நம்ம ஃபிளாக் மாதிரியே இருக்கே. ஆமா, எப்படி தேசிய ஒருமைப்பாட்டை காமிச்சு விட்டு கொடுக்க மாட்டோம்ல. நான் ஒரு கேள்வி கேட்கணும், இப்போ சாப்பிட்றப்ப தான் கேட்க முடியாது. நீங்க கேட்டிருப்பாங்க உங்களுக்கு, எப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? இது இப்படிதான் சாப்பிடுவீங்களா, இல்லை இன்னைக்கு ஷூட்டுங்கிறனால சாப்பிட்றீங்களா, இல்லை ஷூட்டு முடிஞ்சதுனால சாப்பிடுறீங்க? ஷூட் முடிஞ்சதுனால சாப்பிட்றேன். இல்லைன்னா என் டயட் ரொம்ப ஈஸி. எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், என் குகனுக்கே தெரியும். காலைல என்ன சாப்பிடுவேன்னு கேட்டீங்கன்னா பப்பாளி முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். மத்தியானம் சூப்பு ஃபிஷ், நைட்டு சூப்பு ஃபிஷ் வெஜிடபிள், அவ்வளவுதான். கடந்த ஒரு 1.5 மாசமா அப்படிதான் சாப்பிடுவேன், உடம்பு குறைக்கிறதுக்காக. என்ன மீன் சாப்பிடுறீங்க? அது எந்த மீன்னாலும் ஓகே. ஐஸ்கிரீம் கேக் பயங்கரமா சாப்பிடுவேன், ஐஸ்கிரீமும் கேக்கும். அதை கட் பண்ணாலே எனக்கு ஓகே தான். பாடி ஈஸியா மெயின்டைன் பண்ணுவேன். நான் என்ன கட் பண்ண நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குது. எப்ப 6 பேக் சாப்பிடுறீங்க? இந்த மாதிரி டக்குன்னு யாராவது பிரியாணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க, இதுக்கே எனக்கு பெரும் போராட்டம் இருக்கு. எப்ப 6 பேக் வைக்கிறீங்க? இவர் எப்ப வைக்கிறாரோ அன்னைக்கு. சரி, எதுக்கு நம்ம அன்வான்டட் டாபிக்? ஓஹோ, அடுத்த மாசத்துல இருந்து சாப்பிட போறியா? வெயிட் லாஸ் பண்ண போறேன். சொல்லிட்டு இருக்கேன்.
அடுத்த வருஷமா பண்ணலாம்னு. ரெசல்யூஷனா? ஆமாண்ணே. ஜிம்முக்கு போறோம். ஜனவரி மாசம் வந்தாலே இதுவும் சேர்ந்து வந்துடும் அந்த ரெசல்யூஷனு. டிசம்பர் முதல் நாள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, 1ஆம் தேதியில ஜிம்முக்கு போறோம். யாரும் ஜிம்முக்கு வராதீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ட்ரெட்மில்ல 5 பேர் நடந்துக்கிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் கான்சியஸா உங்களோட படத்துல பாக்குறோம். ஏசி டிக்கெட் வந்துடவே கூடாது. அது எந்த படமா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஸ்மோக்கிங் சீன், ட்ரிங்கிங் எல்லாத்தையும் ரொம்ப கான்சியஸா தவிர்த்துட்டே வரீங்க. அது ஃபுல்லா பார்க்க முடியும். அயலான் எடுக்கும்போது அதுல வந்து இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னா அதுல இதுல கான்சியஸா நம்ம தேர்ந்தெடுக்கிற கதைகளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது போயிடுது. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார் வந்து எல்லாருக்காகவும் பண்ணணும்னு யோசிச்சு, முக்கியமா குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு தீம் பார்க்குள்ள போயிட்டு வந்த ஃபீல் இருக்கணும். ஸோ அதுதான் மூடுன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த கதைக்கு வேற எதுவுமே தேவைப்படல. ஸ்மோக்கிங்கோ, ட்ரிங்கிங்கோ, பிளட் ஷெட்டோ இது எதுவுமே தேவைப்படல. ரத்தம் வரக்கூடாதுன்னு ரோபோட்டை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. எப்படி அவருக்கு வைக்காங்க தெரியாது ரத்தம் வராதுனால. ஆனா அதை அடிச்சா நமக்கு வரும். அது ஹீரோல எப்படி திருப்பி அடிச்சா ரத்தம் கடிக்க விட மாட்டோம்ல. இது என்ன சொல்றது எனக்கு தெரியல. இதை புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு எனக்கு இல்ல. நான் கூச்சப்படாம கேட்டேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கேட்கறத பொறுத்து. நிஜமா சம்பளம் வாங்கலானே? சம்பளம் வாங்க வெளியில சும்மா வேலை சொல்லுவாங்களா? சம்பளம் வாங்காம அதானே விஷன். இந்த படத்துக்கு இப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை நம்ம உருவாக்குறோம். எல்லாருக்கும் எல்லாத்துலயுமே கிடைச்சிடாதுல்ல. ஸோ இதுல நீங்க இதை விட்டு கொடுத்தீங்கன்னா தான் வேற ஒண்ணு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து சம்பளத்தை தாண்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதான் ஆடியன்ஸ் இதை கொண்டு போய் காட்டுறது. இனிமே வரப்போற இந்த மாதிரி ஏலியன் பிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல இவ்வளவு சிஜியோட இருக்கிற பிலிம்ஸா இருக்கட்டும், அதுக்கு இந்த படம் தான் ரெஃபரன்ஸா இருக்கும். அயலான் படம் அது வந்து அயலான் படம். அதுல இப்ப நீங்க வந்து விவசாயியா நீங்க இது பண்ற மாதிரி நேச்சர் லவர், விவசாயம் கூட. அந்த நேச்சர் லவருக்கும் ஒரு ஏலியனுக்கு என்ன கனெக்ஷன், ஏன் இவங்க 2 பேரும் நட்பாகணும், என்ன காரணம் அப்படிங்கிறத. ஏன்னா இந்த பூமி புழு பூச்சிக்கும் சேர்த்துதான்றத அப்பா சொல்றது. அது எப்படி ஒரு பிரியாணி எப்படி சாப்பிட்டுக்கிட்டு சொல்றது இல்ல, இந்த ஆட்டுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் உண்டு இல்ல, நம்ம சாப்பிடுவோம். ஸோ அவனுக்கும் அந்த ஏலியனுக்குமான நட்பு அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாங்க 2 பேரும் சேர்ந்து. என்ன இதுக்கு நடுவில் வில்லனுடைய கேரக்டர் வந்து ஆப்வியஸா எங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரா இருக்கும். அவன் என்ன செய்யறான், என்ன செய்ய நினைக்கிறான், அதை இவங்க என்ன பண்ண நினைக்கிறான், எப்படி ஸ்டாப் பண்றாங்கன்றதான் கதை. வில்லன் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்ச் டைலாக் பேசுறது அந்த மாதிரி வில்லன் கிடையாது. அவர் ஒண்ணு செய்ய நினைக்கிறாரு, அதை எப்படி தடுக்கிறோம் அப்படின்றதுதான் கதை. ரமன் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டும் அதான். நம்ம ஊர்ல நம்ம மொழியில இப்படி ஒரு படம், அதனால அவருக்கு ஒர்க் பண்றதுக்கே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவர் சொன்னது அதான், மேஜரா ஏலியன் இருக்கு, அது இல்லாம ஒரு ரோபோவோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ஒரு ஃபைட் இருக்கு. ஸோ எனக்கு மியூசிக் பண்ணவே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டே வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டைல்ல இருக்கும் அந்த பாட்டு. என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு அப்படி போயிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் சொல்ற பாட்டு வேற லெவல் சாங். ஸோ நம்ம படத்துல நிறைய வசனங்களா நம்ம சொல்ல நினைக்கிறதெல்லாம் பாட்டுலயே சொல்லிட்டோம். இந்த படத்துல அந்த கேரக்டருக்கு ஏலியன்னு சொன்னா பிடிக்காது. என்ன அப்படி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவோம். அதான் அந்த சீன்ல யோகி பாபு ஏலியா, யாரா ஏலியன், நீ ஏலியன், உங்க அம்மா ஏலியன், அப்பா ஏலியன், ஏலியன், இன்னும் நீ ஏலியன்னு சொன்ன நான் மனுஷனா மாறிடுவேன் ஜாக்கிரதை. அது உண்மை தானே, நமக்கு அவங்க ஏலியனா அவங்களுக்கு நம்ம ஏலியன் மாதிரி தானே. அது மனுஷங்களை எவ்வளவு கெட்டவனா நினைக்கிறதுன்றதுதான். நான் மனுஷனா மாறுவேன் ஜாக்கிரதை, மிருகங்களை மாறிடுவேன்ற மாதிரி. அதே ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது இதோட உருவம் எப்படி இருக்கும்போதுலாம் தெரியாது, உருவம் எப்படி இருக்க போது என்ன பண்ண போகுது. ஆனா நம்ம ஊருக்கு ஏலியன் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து விஷுவலா ஆக்கியிருக்கோம்னு நினைக்கும் போது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஓகே, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு ஐடியாவை எடுத்துருக்கோம். உங்க படங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்லும்போது என்னன்னா, சிவகார்த்திகேயன் ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாரு, இதுக்கப்புறம் ஒரு மாஸ் கமர்ஷியல் எல்லாம் பண்ணாம இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாரு அப்படிங்கறத வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மாவீரன் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட், அதோட பெரிய எக்ஸ்பெரிமெண்ட், டாக்டர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்து என்ன? அடுத்து இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ற படம் பண்ணிட்டு இருக்கேன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். மாஸ் கமர்ஷியல் பண்ணுவேன், இப்போ அதுக்கான அதுவும் போயிட்டு இருக்கு. இது அடுத்து வர அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான்.
முருகதாஸ் சார் படம் ப்ராப்பர் கண்டென்ட் ஓரியன்டட் கமர்ஷியல் ஃபிலிமா தான் இருக்கும். மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமா தான். ஒரு பக்கம் நீங்க வந்து தலைவர் பார்த்து வளர்ந்தது, தலைவர் மாஸ் கமர்ஷியல். இன்னொரு பக்கம் கமலஹாசன் சார் அவரோட ஸ்டைல் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுங்கிறது அவர் தான் அதுக்கு முன்னோடி. இது ரெண்டுமே கலந்து கலந்து பார்த்துட்டே வரங்கிறப்போ சிவகார்த்திகேயன்கிற ஹீரோ அவர் என்ன ஐடியாலஜியில சினிமாவில் ஒர்க் பண்றாரு? இது என்ன ரொம்ப டெக்னிக்கலா பயங்கரமான கொஸ்டினா இருக்கு. அதான் பரிச்சையில உட்காந்து கேள்வி கேட்கறமா உட்காந்து ஒவ்வொரு கேள்வி. எனக்கு அது தோணுது, ஏன்னா உங்களை பார்த்து பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்து உங்களை பார்த்து பின்னாடியே வந்துட்டு உண்மையிலே முதல்ல வந்து யாராவது சென்னைக்கு வராங்கன்னா எனக்கு என்ன பாரு சினிமாவுக்கு போனோம், இப்ப எவனுக்கு என்ன சிவகார்த்திகேயன் ஆகணுங்கிறாய். அப்படித்தானே வந்தோம் நாங்களாம். இது எல்லாமே அனுபவத்தின் படி வர்றதுதான். இப்ப நான் என்னுடைய படங்கள், இப்ப என் படத்துல லாஸ்ட் ஒரு 7-8 ஃபிலிம்ஸ்ல ட்ரிங்கிங் சீன் கூட கிடையாது. ஆனா இதே நான் தான் முன்னாடி ஓப்பன் தட்டா சினிமாக்கு பாட்டு பாடியிருக்கேன். நான் என்னம்மா இப்படி பண்றீங்களே பாடி, அப்ப நான் அதை போய் அப்படி பண்ணிட்டேனே நான் இப்ப வருத்தப்படல. அதெல்லாம் தான் எவல்யூஷன், அதெல்லாம் தான் அண்டர்ஸ்டாண்டிங் சினிமால. அதாவது அதை பண்ணக்கூடாதுன்னே இல்லை, இந்த படத்துக்கு இது தேவையா தேவையில்லையா, அவ்வளவுதான் பாயிண்ட். பிரின்ஸ் நான் பண்ணேன், பிரின்ஸ் சரியா போல. நேத்து நான் இங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன், ஒருத்தர் நேரம் ஓடி வந்து கை கொடுத்தானே, சூப்பர் படம் பிரின்ஸ், நான் டெய்லி பார்ப்பேனே, ஜாலியா இருக்கும் எனக்கு, எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலி. ஸோ அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. ஒவ்வொரு படத்துல சில அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா. அதுக்காக இப்ப நான் அடுத்து நான் பரவாயில்ல பிரின்ஸ் மாதிரி பண்ணுவேன் அப்படின்றது இல்லை. மெஜாரிட்டிக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன சரியில்லை இதை சேர்த்துக்கிட்டே போறது மட்டும்தான். அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கதையில இது தேவையா தேவையில்லையா. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டேன், அது இப்ப படத்துல ஏன் அதை போய் நீ வைக்கிற, நீ வந்து இந்த கதையில இதை ஏன் இதை போய் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் கேள்வியா இருந்துச்சு. அதை தாண்டி இன்னொன்னு, இப்ப நம்ம அப்படியே படங்கள் பண்ணிட்டே வரும்பொழுது டைரக்டர்ஸே இப்ப இவனுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்களே வந்து தவிர்த்துறாங்க. ஓகே, அது நமக்கு ஹாப்பியா இருக்கு. அந்த இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பொண்ணு அவ வளர்ந்துட்டே வர்றான், அவன் நம்மளே அறியாம நம்மளை மாத்துவா. நமக்கே தெரியாது என்ன நடந்திருக்குன்னு. அவளுக்கு 10 வயசு ஆகுது, இன்னும் வளர வளர நம்மளே அறியாம நம்மளை மாத்துவா. இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை மாத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு நான் இப்ப சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டேன் அப்படிலாம் இல்லை, இன்னும் அந்த ப்ராசஸ்ல. நடுவில் வந்து ட்வீட் போட்டிருந்தீங்க, தளபதி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய சாதனையா பார்த்தோம் அப்படின்னு. அப்ப நீங்க காலேஜ் படிக்கும்போது இல்லை சென்னை வந்தப்போ அஜித் சார் விஜய் சார் படம் பார்க்கறதும் இன்னைக்கு அவங்க படம் பார்க்கும்போதும் உள்ள அந்த அந்த அதை கன்சியூம் பண்ற விதம் என்னவா மாறி இருக்கேன்? இல்ல, அது நம்ம சினிமாக்குள்ள ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நம்ம என்ன சொல்றது, அந்த ஒரு இன்னசென்ட் ஆடியன்ஸ் இருக்கான்ல, ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல போய் அது முழு படம் வந்து எப்படி என்ன இதெல்லாம் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட வந்துதான், அங்கேயே உட்காந்து அனாலிசிஸ்லாம் இல்லை. நான் சில படங்கள் பேர்லாம் சொல்ல விரும்பல, அந்த ஆக்டர்ஸ்க்கு அவங்களோட டிசாஸ்டர் ஃபிலிம்ஸ் தான் அது. நான் அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன், நான் தியேட்டர்ல இந்த மூட்ல நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு பெரிய கேள்வி, எனக்கு ரிக்ரெட்ஸும் கிடையாது. அந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம ஒன்ஸ் ஒர்க் பண்ண பிறகு, இப்ப நம்ம சோஷியல் மீடியா வந்த பிறகு அந்த ஆடியன்ஸோட மனநிலையே மாறி போச்சு. இன்னும் சொல்ல போனா, நான் அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டை கையில ஃபீல் பண்ண காலகட்டமே சினிமா மேல வச்சிருந்த ஈர்ப்பு வேற. இன்னைக்கு நான் எல்லாமே பட்டனை தட்டணும்னு எனக்கு டிக்கெட் விழுந்துருது. நான் இப்ப கூட அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நாங்க இப்போ டிக்கெட் புக் பண்ணா ஜேஜே காலேஜ்ல இருக்கும்போது பைக் வச்சிருக்க 2 பசங்களை முன்னாடியே அனுப்பிச்சிருவோன்னு, மச்சான் புள்ளுக்குள்ள 1000 போதுரா, நீங்க முதல்ல போயிருந்தா நாங்க பஸ் பிடிச்சி நாங்க 15 பேர் வர்றதுக்கு டைம் ஆகும், நீ போய் எடுத்து வச்சிருன்னு சொல்லி போவோம் இல்லையா. இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு கிளாஸ்லயே உட்காந்து நீங்க டிக்கெட் போட்டு இப்போ போட மாட்டா, இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்குமா, கூகுள்ல போட்டீங்கன்னா அது டைம் சொல்லிடும், இங்க இருந்து தியேட்டருக்கு 40 நிமிஷத்துல போயிடலாம்னு சொல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி ரிமைண்டர் வந்துருது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்ன்றது இப்ப பேச நடிக்க ஆரம்பிச்ச பிறகு நிறைய வந்து படம் பாக்குறதுலயே நிறைய மாறிட்டே இருக்கும். இந்த சீன்ல இப்போ விஜய் சார் அஜித் சார் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, டப்புனு வந்து ஸ்கிரீன் பிளேவா எப்படி இருக்கு, திடீர்னு ஆடியன்ஸா மாறும், இது அந்த படத்துல வந்து அப்படி பண்ணு, அதுக்கப்புறம் இந்த படத்துல எப்படி பண்ணிருக்காங்க, இதெல்லாம் ஒரு மிக்சடான ஒரு இதாக தான் இப்போ நான் படங்களை பாக்குறேன். இப்போ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அதுல இருந்து கத்துக்க முடியுமான்னு பாக்குறது தான் ரொம்ப மகிழ்ச்சி. நிஜமா அப்படியே பாலைவனத்துல இருக்கலாம் மறந்துட்டு நான் பாண்டியன் தேட்டர் போயிட்டேன் காரைக்குடிக்கு, அப்படி ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. பாவுக்குப்பா பாண்டியன் தேட்டர் பாலைவனம் கொஞ்சம் குறைச்சி சாச்சா நல்லா இருக்கு சொல்லுங்க. சும்மா வேற என்ன ஆளு இல்ல, நீதான் இருக்கு. அப்படி அடிச்சா அது பெரிய அடி வாங்கியாது. ஃபர்ஸ்ட் நான் தேட்டர்ல போய் பார்த்த படம் சுராசிக் பார்க்கல, நாங்கெல்லாம் ஜாலியா உட்காந்து பார்த்தோம். எல்கேஜி படிக்கும் போது பக்கத்துல இலக்கியான ஒரு உள்ள இருந்துச்சு, அது இலக்கியா வைக்காம போறா, இலக்கியா நான் கேட்க இல்ல கேட்கல போயிட்டு டக்குனு அதை விட்டுருவோம்.
இலக்கியத்துல ஒரு பெரிய ஆளு நல்லா பேசுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இலக்கிய மேட்டர்ல இல்ல, பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பிள்ளை இலக்கியான்னு. அவ்வளவு மெமரி அந்த ஜுராசிக் பார்க் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஜுராசிக் பார்க் படத்துல வர சீனை சொல்ல வேண்டியதானே மேன், நீ எதுக்கு இலக்கியா அதுல போடுற? வந்து டைனாசர் பேர் இலக்கியா. சரி விடுங்க. ஒரு டைனாசர் டைப் சொல்லு சொல்லு டைனாசர் டைப் சொல்லுங்க. டைனோசர் வந்தனே அந்த காது விரிஞ்ச டைனோசர் இருக்கும், கைக்கு விரிஞ்ச டைனோசர். டைனோசர். கால் வால் நல்லா பேரு பேரு ரமேஷ் சுரேஷ் தான் வச்சுக்கிறோம் விடுகிறேன். சார் ரெண்டு இருக்குல்ல, இந்த மாதிரி நினைச்சாப்ல டைனாசர். அது பாட்டு கட்டி போட்டா இப்படி கிடக்கும். டென்ஷன் ஆயிருச்சு இவன் பேசுற கேட்டா வாய அது என்ன விடுங்கடாங்க உள்ள விடுங்கடா, என் பல்ல வச்சு ஒரே கடி. மெயின் மேட்டர் பேர் போச்சு ஜுராசிக் பார்க். நீங்க பார்த்து அது இன்னும் ஒரு நீங்காத நினைவா ஞாபகம். அதே போல இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அயலான் ஒரு பெரிய நீங்காத நினைவா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ்ல அது வந்து ஒரு பேயா பூதமா ஒரு அசரீதியாலாம் காட்டாம இப்படி வந்து பக்கத்துல உட்காந்து ஒரு ஃப்ரெண்டா காட்டுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு புதுசு. அது நீங்க பண்ண முயற்சிக்கே ஒரு பெரிய வாழ்த்து. உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க எல்லாருக்கும் தெரியும் இதுல எவ்வளவு தடைகள் நீங்க தாண்டி வந்திருக்கீங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்காக நீங்க எவ்வளவு மெனக்கட்டுருக்கீங்கிறது நீங்க சொல்லாம எங்க எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ. அதுக்காகவே இந்த படம் வெற்றி அடையணும். மிக நிச்சயமா சிவகார்த்திகேயன் எப்படி தமிழ் சினிமால ஒரு முன்னோடியா இருக்காரோ, அயலான் மிகப்பெரிய முன்னோடியா இருக்கு எங்க எல்லாருடைய மனமா. கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இவங்களே சந்திச்சது சுதா, கோபி சுதாகர் ரெண்டு பேருமே அவங்களோட வீடியோ நிறைய ரசிச்சிருக்கேன். இப்ப சமீபமா தான் நம்மளால வந்து பார்க்கணும், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா என்ன கேட்பாங்க, எதை பார்த்தேன் எதை பார்க்கலன்னு கேட்பாங்க. சில இது பார்த்திருக்கேன், சில இது பார்க்க முடியாது இருக்கு. ஏன்னா நாங்க டாக்டர் டைம் அப்பயே பேசியிருக்கோம். ஆமா ஆமா. இல்ல உங்களோட ஒரு இப்படி வந்து உட்கார்ந்து இன்டராக்ட் பண்றதுன்றது எனக்கு வந்து, நாங்க வந்து ஜே காலேஜ்ல வந்து சீனியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு அப்புறம் செவி வழி செய்திகளா கேட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு, டேய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சென்னை வந்து ஸோ கிட்டத்தட்ட அவரை மாதிரி ட்ரை பண்ணி வரணும்னு சொல்லி தான் வந்தோம். வந்துட்டு கரெக்டாக ரஜினி முருகன் ஃபோட்டோ ஷூட்டுன்னு நினைக்கிறேன், ஏவிஎம் ராஜேஸ்வரியில் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து அப்போ வந்து இந்த சைடு எங்களுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு வந்தோம் காமெடி ஷோவுக்கு. ஸோ அந்த சைடு வந்து ஒரு எல்லோ கலர் ஷர்ட் போட்டு வந்தார். அப்போ வந்து செம்ம கூட்டம் அந்த இடத்துல. ஸோ நாங்கள் எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியல, நாங்கள் அதுக்கு தான் போய் பார்க்குறதுக்கு. அங்கே ஆரம்பித்த அது அப்புறம் இங்கே வந்து அவங்க கூட உட்காந்துற அளவுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. அது வரைக்கும் அதுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் கடவுளுக்கு. கடவுளோட அருள் இருக்கு, ப்ளஸ் உங்களுடைய உழைப்பு, கிரியேட்டிவிட்டி எல்லாமே சேர்ந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பண்றீங்கன்னு போது துபாயில இப்படி ஒன்று ஜாலியா இது நல்லா இருக்கே, இது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இதுக்கப்புறம் எங்க எத்தனை முறை சந்திச்சாலும் இது வந்து நமக்கு மெமரபிளாவே இருக்கும். ரைடா இருக்கட்டும், நம்ம மியூசியம் பார்த்தது, மந்தி பிரியாணி, அப்புறம் ரோபோட்ட பேசுனது, அந்த ரோபோ கூட திட்டுச்சே, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் என்ன கேட்டாலுமே சீக்கிரட்டா வச்சுக்கிறேன். அப்ப என்னென்ன கேட்டிருப்பாங்க. அதான் இவ்வளோ நேரம் வந்து ஒரு பெரிய ஆக்டர், இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி நடிகர் அப்படின்றதெல்லாம் ஒரு செகண்டு கூட காட்டாம இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து எங்க கூட பேசுனதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. என்னப்பா நீ அதான் நினைச்ச சொல்லிட்டேன்னா, ஏன்னா என்னால் ஃபீல் பண்ண முடியும் சுதா இருக்கு அப்படிமா நான் சொல்லிடுவேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரெட் நோட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Red Note presents அயல் நாட்டில் அயலான். Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Supported by அனுஜ் டெய்ல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டெய்ல்ஸ். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizen கோயம்புத்தூர். Co-sponsor i5 Housing and Properties. உங்கள் கனவு நிலம் எங்களிடத்தில், தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Double X Paint, பேர் சொல்லும் பெயிண்ட் Triple X Paint மற்றும் KLM Digilexmi Smart Way to Invest Gold.